ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம்னா மூணாரோட வாழ்வாதாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் மக்களே. மூணாரோட வாழ்வாதாரம் எதை வச்சுருக்குன்னா டூரிசத்தை வச்சு தான் மக்களே இருக்குது. அதுக்கு தடையாக கேஎஸ்ஆர்டிசி பின்ன ஒரு சில கார்ப்பரேட் பைக் ரெண்டல்ஸ் இருக்குது கைஸ். இது போல் இவங்க பண்ணுறனால எங்களை போல் நடுத்தரப்பட்ட மக்கள், நடுத்தரப்பட்ட டிரைவர்ஸு, கைட்ஸு எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. பாருங்க கைஸ், மூணார் டாக்ஸி ஸ்டாண்டில் எப்படி வண்டி நிற்கிதுன்னு. 2 மாதமாக இதே நிலைமையில தான் கைஸ் நிற்கிது வண்டி. எல்லோரும் வண்டியை கழுவுவாங்க, இப்படியே நிற்க வச்சுக்குவாங்க கைஸ். ஓட்டமும் இல்லை, எதுவுமே இல்லை கைஸ். எல்லாரோட சிச்சுவேஷனுமே இதே நிலைமையில தான் கைஸ் இருக்குது. இப்போ எங்களுக்கு ஓட்டமும் இல்லை கைஸ், வண்டியும் சும்மா தான் கைஸ் கிடக்குது. ஒரு சில கெஸ்ட்டு அப்படி வருவாங்கன்னு பார்த்தாலுமே இந்த கேஎஸ்ஆர்டிசிக்காரங்களும் பைக் ரெண்டலும் போயிடுறாங்க கைஸ். என்ன தான் பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியல கைஸ். இதை பற்றி நானே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. இதை பற்றி வேற ஒருத்தவங்க சொல்கிற கருத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் வேற ஒரு டிரைவர்கிட்ட போய் இதை பற்றி கேட்டேன் கைஸ். அவர் சொல்கிறத நீங்கள் கேளுங்க கைஸ், நான் அதை பின் பண்ணுறேன். நம்ம ஒவ்வொரு வண்டிகளும் கார்களும் விலை கூடிய வண்டிகள் 15 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாயெல்லாம் போட்டு வாங்கி நம்ம ஓட்டை இல்லாமல் ரோட்டில் கிடக்கு. சிலர் டிரைவர் போட்டு ஓட்டுறாங்க. டிரைவருக்கு மாத சம்பளம், அவங்களுடைய செலவு இதெல்லாம் பார்த்து வரும்போது அவங்களால சீசூடு அடைக்க முடியாத ஒரு சன்னிதானத்தில் வண்டி கிடக்கு. இவங்க நினைக்கிறாங்க பைக்குகளை கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு அதில் டூரிஸ்ட்கள் அனுப்பிட்டாங்கன்னு சொன்னால் நமக்கு எல்லா ஓட்டம் பாதிச்சிடும். அதனால அதெல்லாம் அப்படி ஒரு பெர்மிஷன் மூணாருக்குள்ளே கொடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே ரோடும் சரியில்லை. பைக்கில் போனாங்கன்னா ஆக்சிடென்ட்டுகள் கூடுதல் ஆகிரும். அப்போ வர்ற கெஸ்ட்டுகள் திருப்பி வராது மூணாருக்கு. அதனால இதில் சேஃப்டியாக போகணும்னு சொன்னால் காரு இந்த மாதிரி வண்டிகளில் அவங்கள கொண்டு வரதுக்குள்ள சன்னிதானம் உண்டாக்கினா மட்டும்தான் மூணாறு டூரிஸ்ட் மீண்டும் டூரிஸ்ட் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வழிகள் உண்டு. ஆகையினால இப்படி ஒரு இதுகளுக்கு பர்மிஷன் சர்க்காரும் கொடுக்கக்கூடாது. அதுக்கு முக்கியப்பட்ட ஆட்களும் இதுக்கு அனுமதி வழங்கக்கூடாது. இதை நம்பித்தான் இந்த மோட்டார் யூனியன் தொடங்கி இப்போ இத்தனை வண்டிகளுக்கும் நம்ம ஓட்டுறோம். இதனால நஷ்டம் வந்தாங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரமே போயிடும். ஒவ்வொருத்தரும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், இதை நம்பி தான் இருக்கான். படிக்க வைக்கணும், குடும்பம் நடத்தணும், இப்படி பல காரியங்கள் இருக்குது. அதனால் இதை வர்றது நமக்கு மூணாறுக்குள்ளே இந்த மேഖலைக்கு ஏற்றுக்கிறாது. ஏன்னா எல்லாமே ட்ரக்கிங் ரோடு தான், நல்ல ரோடுகள் கிடையாது. அப்போ 4 வீல் போகிற வண்டியே ரொம்ப கஷ்டப்படுது. இதில் 2 வீலர் எப்படி போக முடியும்? இதில் டூரிஸ்ட்டுகளை கொண்டு போயினா டூரிஸ்ட்டுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தால் மீண்டும் நமக்கு தான் ரொம்ப கெட்ட பேர்கள் உண்டாகும். ஆகையினால இதை வர்றதை நிறுத்தி வைக்கிறது ரொம்ப டிரைவர் மூலியமாக நாங்கள் கேட்டுக்கொள்வோம். வேறு ஒன்றும் இல்லை கைஸ், இதெல்லாம் நீங்கள் இந்த மூணாரோட சிச்சுவேஷனை பற்றி, மூணார் டிரைவர்ஸோட சிச்சுவேஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை ஷேர் பண்ணேன். எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக பார்க்குறவங்க நீங்கள் லைக் போடுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். இது இதுமாரி நிறைய கண்டென்ட் உங்களுக்கு வரும் கைஸ். ஓகே, பாய்.